9 விலங்குகளின் கடல் சாகசம். அதிகாலை நேரத்தில் கூஸ் கடற்கரையில் அனைத்து நண்பர்களையும் மீன்பிடி பயணத்திற்கு மகிழ்ச்சியுடன் அழைத்தார். வாலஸ் படகை சோதித்துக் கொண்டிருக்க சீல் மற்றும் கினியா மகிழ்ச்சியாக மீன்பிடி வலைகளை தயாரித்தனர். ஆந்தை கடல் வழியே புத்திசாலித்தனமாக திட்டமிட புல்புல் மேலே பறந்து சூழ்நிலையை கவனித்தது. பாப்காட் மற்றும் மார்கோர் படகை கடலுக்குள் தள்ள ஸ்கிங் முன்புறம் பெருமையாக அமர்ந்தான். படகு ஆழ்கடலுக்குள் செல்ல நண்பர்கள் சிரித்து கதைகள் பகிர்ந்து கடலை ரசித்தனர். அந்த தண்ணீருக்குள் நிழல்கள் நகர ஆந்தை அனைவரையும் எச்சரிக்கையாக இருக்கச் சொன்னது. Stay alert everyone, something's moving beneath us. பெரிய சுறா திடீரென மேலே பாய்ந்து படகை குலுக்க கினியா மற்றும் புல்புல் பயந்தனர். வாலஸ் தந்தங்களால் சுறாவை தடுத்துக் கொண்டிருக்க பாப்காட் படகை வேகமாக திருப்பினான். ஸ்கிங்கின் பிரகாசமான செதில்கள் சுறாவை கவனத்தை மாற்றி அனைவரையும் காப்பாற்றின. தப்பித்த பிறகு ஆபத்து முடிந்ததாக நினைத்து நண்பர்கள் ஓய்வெடுத்தனர். பிறகு பெரிய ஒளிரும் ஜெல்லி மீன் மேலே எழுந்து கொடிய கைகளை விரித்தது. ஆந்தை வழிமுறைகளை சொல்ல மார்கோ தன் கொம்புகளால் கைகளை தடுத்தான். சீல் மற்றும் வாலஸ் சேர்ந்து படகை ஆட்ட ஜெல்லி மீன் சமநிலையை இழந்தது. பாப்காட் மற்றும் ஸ்கிங் இணைந்து தாக்கி ஜெல்லி மீனை அழித்தனர். வெற்றி மகிழ்ச்சியளிக்க நண்பர்கள் பல வகை மீன்களை பிடிக்கத் தொடங்கினர். 10 வகைகளுக்கும் மேற்பட்ட மீன்கள் பிடிக்கப்பட்டு கூடை நிரம்பியது. சூரியன் மறைய நண்பர்கள் வீடு நோக்கி படகை திருப்பினர். கரையில் மீண்டும் அனைவரும் உணவு சமைத்து சாகசத்தை நினைத்து சிரித்தனர். கினியா அனைவருக்கும் நன்றி கூறி ஒற்றுமையின் வலிமையை உணர்ந்தது. 9 நண்பர்களும் தைரியமும் நட்பும் நிறைந்த நினைவுகளுடன் அமைதியாக உறங்கினர். Hey everyone, thanks for watching. Please don't forget to like, subscribe, comment, and follow our channel. Like, subscribe, share, comment, and click bell icon.